கடந்த மூவாதை மாறினில் தோழலில கடந்த மூவாதை மாறினில் தோழலில கண்டோ அனுகிரகதா கம்பட்டில செல்ல மக மட சுவாமி 16 வயதுக்குள்ள பல கலைகளெல்லாம் கற்றோன
மகனே மாடு சுவாமி நீ ஒரு திக்கு ஒரு மகன்தான் உருக்கமா வளர்ந்த மவன் நீ தாய்க்கு தட மகன்தான் உன்னை தனுமையா வளர்த்தனடா நீ எப்பேற்பட்ட அழகில நீ அழகு மகனாய் இருக்கைய என் மகனை மாடு சுவாமி நீ ஆணுக்கு ஆணழக என் மகனை மாடு சுவாமி அம்பல ஜலையழக சுவாமி உன்னுடைய அழக போல இந்த உலகத்தார் யாரும் இல்ல தரமக அழக மாறி தரணியில யாரும் இல்ல நீ கட்டழகம் பொட்டழக கண்ணாடி மூக்கழக நீ ஜெக ஜெகப்பழக என் மகந்த மாடு சுவாமி அடி செந்திருக்கம் பொட்டழக செந்திருக்கம் பொட்டழக நீ அரிச்சந்திர அழகிலையும் நீ அழகோடி இருக்கப்பா சந்திரன் அழக விட தனி மடங்க நீ இருக்க எம்மவன மடுக்கா நீ விட்டு விட்டு கிளம்புனாக்கா பல பேரு கண்ணும் பட்டா பாம்பும் சாவுமே அந்த மஞ்சனாக்கியம் பெட்டியிலே வாழ்ந்து வரப்பட்ட மாடு சாமனாக்கியரும் அந்த மல்லை அம்மாளும் மகனிடத்திலே அறிவுரைகள் சொல்லற எப்பா உன் அழக மாறி இந்த உலகத்தார் யாரும் இல்லடா கிடையாது கிடையாதப்பா நீ சிங்க முகம் அழகிலே இருக்கின்றாய் அதனாலே நம்ம மஞ்சனாக்கியம் பெட்டி தெருவுக்குள்ளையும் போகக்கூடாது கூடாது கூடாது அதனால மகனை உனக்கு பல பேரு கண்ணும் பட்டா போதும் பெரிய பெரிய திச்சிகள் எல்லாம் வந்து சேரும் மகனே ஐயோ என்ற அரும மகனாகிய இடத்தில் அம்மாவும் அப்பாவும் சொன்ன போது தாய் சொல்ல தட்டாமல் மகன் அம்மாடு சுவாமி என்னுடைய அரமனையில் ராஜாவாக இருப்பார் அப்பா சொல்ல தட்டாமல் அதுடன் இருப்பார் சொல்ல கிழங்க வெளியே நான் போக மாட்டேனப்பா அம்மா என்றோ மகனாகிய மாட சுவாமி சொல்லுத காலத்தில இந்த திருநெல்வேலி செல்லா திருநெல்வேலியில அண்ணன் நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மா சதி சிவா இருக்கார்கள் சதி குஞ்சனுக்கு தான் பணம் முள்ளி காசு கீழே கிடாரம் திரவிய அது களஞ்சியங்கள் இருக்குதையா இந்த களஞ்சிய கருவலைய அந்த நெல்லையப்பருக்கு காந்திமதிக்கும் கீழே கிடாரம் களஞ்சிய திரவியங்கள் எல்லாம் உண்டு 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 அந்த கோயிலுக்கு தலைமை யாரு தெரியுமா யார் ஐயா எங்க ஐயா வடமலையா பிள்ளை பிள்ளை மாறு சமுதாயத்தில் அவதரித்த மன்னர்தான் வடமலையா பிள்ளைதான் கோயில் தலைமையாக கோயில் தலைமையாக தர்மகர்த்தா இருக்கா
உனக்குத்தான் காவல ஆளுவேன் மந்திரி அந்த அலையாரியா பிரதானி கூட்டத்தோடு நெல்லைய பெரிய கொலைவிருக்கும் ஜத்தி ஜீவனுக்கு தலைமை தாங்குகின்றார் வடமலையா பிள்ளை. பெரிய அதிகாரியாக தர்மகர்த்தாக பொறுப்பேற்று ஏற்றுக்கொண்டு வடமலையா பிள்ளை இருக்கவிருக்கு இப்பேற்பட்ட ஜேனா ஜைனியங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? எப்படி என்ன அண்ணன் தண்டர்களான் தலையாரியா மந்திரி அம்பிரதானியா மற்றும் உள்ள ஜைனியம்மா அம்மையப்பர் கோயிலுக்கு அருங்காவல் வேணுமல்லவா? வேணுமல்ல பாதுகாக்க வேணும் என்று தர்மார்த்தா வடமலையா பிள்ளை. கோயில் பொறுப்பெல்லாம் அவரிடத்தில்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட காலத்தில் அம்மையோ அம்மையப்பர் வாசலில கள்ளர்கள் கூட்டந்தான வடநாட்டம் கள்ளங்களோ நாடுவாரர்கள திருநெல்வேலி தமிழ்நாட்டில சின்ன சின்ன களவுகளும் களவாண்டு போவார்களும் களவுங்க செய்வார்களாம். செய்யும் கள்ளர்களை பிடிப்பதற்கு யாரும் இல்ல. மந்திரி போனாலும் மடக்குதான் கள்ள மாறு. தலையாரி போனாலும் கள்ளர்களும் மடக்குவாராம். சின்ன சின்ன களவுகள் கள்ளர்கள் களவாட கண்ணக்கோல் வைக்க களஞ்சியங்கள் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் போய் இறங்கி களஞ்சியங்களை தூக்கதற்கு இப்படி பெரிய பெரிய கள்ளர்கள்லாம் அந்த காலத்துல உண்டு. விளைக்க தெரியாம உழைக்க தெரியாம உழைக்க மேல வலிச்சு போய் அந்த காலத்துல அப்படிதான் காண்டு இருந்திருக்காங்க. எப்ப ஒரு ஆண்டுக்கு முன்னால இப்பமெல்லாம் கலாங்க முடியுமா? இப்பமெல்லாம் முடியாது. இப்ப கண்ணக்கோல வைக்க முடியுமா? முடியாது. இப்ப ஜல பெரிய பெரிய இடத்துள்ளதான். ஆமா வைப்பு இருக்கும்ல. வைப்புனா என்னது? வைப்புனா களஞ்சியம் பணம் செல்வம். ரொம்ப அதிக பணம் இருக்க கண்ணோட்டம் பாப்பாங்க. கள்ளமார்கள் பவல் பூரா நல்லவனா நடிப்பான். பவலையில பூரா ஆமா உண்மையா நடப்பான். 6 மணிக்கு மேல தெரியும். 6 மணிக்கு மேல உள்ள இருந்தே சுரண்டுவான். இந்த வரத்தடுங்க இந்த இது ரூபா மைக் தேடுக்கார கொடுத்தால. அப்பேற்பட்ட காலத்துல கள்ளர்களை அடக்கிறதுக்கு ஆளு வேணும். கள்ளர்களை ஒடுக்கிறதுக்கு ஆளு வேணும். அப்ப தர்மார்த்தா பிள்ளை பார்த்தாரு. ஆகா மந்திரி காவலு, பிரதானி காவலு, தலையாரி காவலு, இப்படி இந்த திருநெல்வேலி டவுனுக்குள்ள ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு தலையாரி காவல் காத்தும். காவலில களவு போகுதா? போகுதுல காவல்ல களவு வரதே கட்டுப்படுத்த முடியல. அப்ப பார்த்தார் எங்க ஐயா வடமலையா பிள்ளை. அப்ப மந்திரி தலையாரி ஜைனியத்தை கூப்பிட்டு என்னப்பா காவல் காக்கிய? என்னுடைய தலைமை இருக்கு நெல்லையப்பர் கோயில். காந்திமதி என்னுடைய தலைமையில சத்தியும் சிவனை என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. நீதியோட நேர்மையோட இந்த நெல்லையப்பருடைய வாசல் பொறுப்பு பணங்கள் எல்லாம் நாம் பாதுகாத்து வரும்போது இந்த திருநெல்வேலி டவுனில்
எல்லாம் இப்படி சின்ன சின்ன களவு போகுது. இந்த களவாங்க கள்ளர்களை உங்களால பிடிக்க முடியலையா? அப்ப மந்திரி பிரதானி தலையாரி எல்லாம் சொன்னா என்ன நாங்க பிடிக்க போறோம். பிடிக்க போற இடத்துல அம்பிட்டு உறவாளும் கத்தியமா வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா களவாங்க போறவங்கிட்ட பாதுகாப்பு உண்டுல. இந்த ஜலப்பான நேரத்தில் பாடும் பலமே ஜாமத்துபால் கிருஷ்ணன். ஆமா களக்குடியில பாத்தியாளா? பெரிய பெரிய சிவாலய தொண்டுகள் செய்யணும். சிவாலயங்கள் தொண்டு செஞ்சா தான் நமக்கு சிறப்பு உண்டு, பேர் உண்டு, புகழ் உண்டு. ஆனா சும்மா சோம்பேறித்தனமா இருந்துட்டோம்னா சோறு கிடையாதுயா. மொத்தத்திலே சோம்பேறித்தனம் வந்தாச்சு. அவன் இந்த வேலையை ஏன் பார்க்கும், இது எதுக்காக செய்தோம் அப்படின்னு நம்ம ரொம்ப மன வருத்தப்பட்டுட்டோம்னு வைங்க, நம்ம உடலுக்கு ஒரு நோய்ங்க. பெரிய சிக்கன என்ன சிக்கன அப்படியா? அதனால் சிவத்தொண்டு வேணும், சத்தி தொண்டு வேணும், குலதெய்வம் தொண்டுக்கும் ரொம்ப பணியா நடக்கணும். அதனால பெரிய ரேடியோ செட்டு மைக்கு செட்டு வச்சுக்கிட்டு நம்ம கலியாவூர் கென்னடியான் செட்டு மாதிரி கலியாவூர் கென்னடியான் செட்டு பாத்திருக்கீங்களா? பாக்கல. பலநாடு பக்கத்துல இருக்கியா கலியாவூர்? அந்த வல்லநாடு பக்கத்துல இருக்கும் கென்னடியான் செட்டு பல கோடி ரூபா இருக்கு. பல கோடி ரூபாய்க்கு ஜாமான்களை முடக்கி அம்பட்டும் கார்ல தான் போகுது தென்னாட்டுக்கு. பெரிய பெரிய மாயாண்டி கோயில் கொடன்னு சொன்னா யாரு செட்டு? கென்னடியான் செட்டு. ஆமா கலியாவூர் கென்னடியான் செட்டு. ஆனா தொகையே பேச மாட்டாரு. ஆமா கடைசியில வச்சுக்கிடுவாரு வரிசைய. ஆமா அதனால் சிவாலயங்களுக்கோ குலதெய்வம் கோயிலுக்கோ கல்யாண வீடானாலும் சடங்கு வீடானாலும் இப்படி ஒரு பந்தல் அமைப்பு வேணும், டீப் லைட் வேணும், சீரியல் வேணும். ஒரு வாக்க வாரவர்களுக்கு அலங்காரம் என்ன? அலங்காரம் மயங்கணும்னா என்னதுன்னு அதுதான் ஒலி. ஒலிக்கு பிறகு எந்த இடமும் இல்லை. ஆனா எத்தனைய சொன்னாலும் எலக்ட்ரிய நம்பி இலைய போடாதங்க. எலக்ட்ரிய நம்பி ஆமா படார்னு அமர்ந்துட்டா இலை எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. பத்தியலா எந்த கலியுகத்துல இப்ப ஜெனரேட் வந்தாச்சு பத்தியலா? இந்த ஒலி ஒலி அமைத்து தரும் வேணுகோபால் பாலகிருஷ்ணன் திரு கோவில் சர்வீஸ் அன்பு சீமா ஸ்ரீ நல்லமாட சுவாமி வரிகாரர். ஆமா வரிகாரர் மைக்கு செட்டு அதுக்கு ஆபரேட்டர். அப்ப எல்லா வேலையும் பாப்பா உங்களுக்கு அப்படியா? சகலகலா வல்லவன் எல்லா தொழிலும் இருக்கணும்யா. கொல தொழில் மட்டும் இருந்துட்டா போதாது, பலகலையும் இருந்தாத்தான் ஏதாவது ஒரு வேலையில மிச்சம் பண்ண முடியும். ஒரே தொழில பாத்துக்கிட்டு இருக்கும்னு வைங்க, இங்க நான் வாங்க அங்க நான் வார கடை அடைக்க. அதனால மேக்கிச்சேட் ஆபரேட்டர் எஸ்.எம். சாமி யாதவர், எஸ். வேம்பு யாதவர், எஸ். மணி யாதவர், செந்திவேல் முருகன், சங்கர் யாதவர் இவருடைய அன்பு கரத்தினாலும் பாடும் மலமைக்கு லட்சாதி லட்சம் பொன்னை கொண்டு வந்து அப்பன் ஜப்பானி வாடம் ஆஜல்லேனே ஆதரித்துள்ளார் அல்லவா? ஆதரித்த குலங்கள் எல்லாம் தந்தடைதே ஆனந்தமா வளர ஐயோ இடங்கள் எல்லாம் உடனே ஐயோ கண்ணக்கோல் களவு போகுதப்பா. என்ன காவல்
காவல் காக்கிய என்று எங்க ஐயா வடமலையா பிள்ளை கேட்டார். ஆமா உடனே மந்திரி பிரதானி காவல் தலையாரிகள் எல்லாம் சொல்லுதாங்க, ஐயா வரக்கூடிய கள்ளர்கள் எல்லாம் எங்களை எதிர்த்து வராங்க, வாராங்கள அப்பேற்பட்ட கள்ளர்களை ஒடுக்க எங்களால முடியல என்று காவல் வேண்டாம் என்று மந்திரி பிரதானி தலையாரிகள் எல்லாம் சொன்ன போது ஐயோ வடமலையா பிள்ளை சொல்லுகின்றார், என்ன நெல்லையப்பர் வாதலுக்கு காவலுக்கு ஆளு வேணும், காவலது இல்லையானா களஞ்சியம் களவு போவோம், காவலுக்கு ஆளு இல்லையானா நெல்லையப்பருடைய சொத்து சுவங்கள்ல ஆமோ களவு போவோம். உங்களால முடியலன்னா உலகத்திலே ஒரு வீரனை பார்க்கணும், தேசத்திலே ஒரு திறமை உள்ளவனை பார்க்கணும். ஆமையா காவலமாக இருக்க வேணும், பொறுப்பிலே கட்டிக்காரனா இருக்கணும். அப்பேற்பட்ட வீரனையோ உலகத்துல தேடணுமே, அப்பேற்பட்ட சமத்தனத்தான் தரணியில தேடணுமே. வடமலையா பிள்ளையவர் இடமதியில காவலுக்கு ஆளு பார்க்க பிள்ளையவர் சொன்னவாதே பிரதானியோ காவலுக்கு காவக்கார நாடு புறம் சுத்தி பார்ப்பா. காவலுக்கு கட்டிக்கார வேணும், நெல்லை மாஞ்சில்லாவில அடிக்கிட்டு வரப்போதோ அதுல ஒரு கலவர் யாரு அப்பையவர் காவலுக்கு வந்தது கலவர்கள் கட்ட போதோ நெல்லையப்பர் வாசலுக்கு காப்பதற்கு காவலாளி தேடிவாரோ அழகான காவக்கார அம்மையப்பர் கோயிலுக்கு காவலுக்கு ஆளு வேணும் தேடிவார என்று சொல்லி மந்திரிகள் சொல்லுவாரா. மந்திரி தலையாரி எல்லாம் சொன்ன போது சொன்னார்கள், அப்ப மச்சநாயக்கம் ஊரு பக்கத்துல ஒரு வயதான கிழவர் வாராரு, அப்பா அப்படி ஒரு காவலுக்கு ஒரு ஆளு வேணும்னா மஞ்சநாயக்கம் பேட்டியில நாயக்கமார் கூட்டத்துல மாடசாமி நாயக்கருக்கும் அந்த மல்லையம்மாளுக்கும் ஒரே மகன் திருமகன் மகன் இருக்கான். அவன் ஆயக்கலை 64 தெரிஞ்சவன் படித்தவன். அப்பேற்பட்ட ஒரு வீரனை அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு காவலுக்கு நீங்க கூட்டிட்டு போனால் களஞ்சியங்கள் பாதுகாப்பா இருக்கும். அப்படி இருப்பதனால ஒரு மகனா இருக்கான். அந்த ஒரு மகனா ஐயாவும் ஆத்தாள விடுவது ரொம்ப பேராம இந்த ஜலபான நேரத்தில் பாடும் புலமையை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த அன்புள்ள கரம். அதாவது சென்னை பக்கம் அம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லாம் சென்னை பக்கத்துல ஒவ்வொரு ஊர் உண்டு. பக்கம் அம்பட்ட நம்ம செங்கதை காவலுக்கு ஒரு திறமையா உள்ள வேற உள்ள அழகான காவலுக்கு ஆளை விசாரித்த போது வயதான கிழவரி, அப்பா இன்னும் இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு அடாதங்காத வீரர் இருக்கான் அப்பா. மஞ்சநாயக்கம் பட்டி மாடசாமி நாயக்கருக்கு ஒரே புள்ள தலைமவன் மகன்
தான் களஞ்சியம் காவலுக்கு கட்டு உள்ளவன் கெட்டிக்காரன். ஐயா அப்பா விட்டாதான் சம்மதம். ஒரு வார்த்தை வேணா போய் கேளுங்க. ஒரு வார்த்தை காட்டுவாங்க. காவலுக்கு வருவாரா உங்க புள்ள அப்படின்னு காட்டுவாங்க. அப்படின்னு கேட்டுவாங்கன்னு இங்க வயசாளி சொல்லவும். ஆமா. உடனே தந்தாரும் தலையார்களும் ஆமா மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூட்டமாக ஓடுகிறார். ஆமோ ஐயா மஞ்ச நக்கம் பெட்டிக்குள்ள வருவாரா மறு வம்பு தங்கள் கப்பாரா விஷயத்திலே மந்திரி தலையாரி பிரதானிகள் எல்லாம் வந்து ஆமோ மாடசாமி நாயருக்கு ஒரு மகன் இருக்கானமல்லா அப்பேற்பட்ட வீரனை நாங்கள் அழகா பார்க்கணும், அவசத்தை பார்க்கணும், உடலை பார்க்கணும், உருவத்தை பார்க்கணும் என்று 7வது தெருவில் நாக்கமாறு கூட்டத்தில் அழகான புள்ளதான கெட்டிக்கார ஓட்டத்தில தருமரேதான் நடையில வில்லந்தான குளத்திலே தருமர் ஆமா நடையிலே வல்லவன் அப்பேற்பட்ட ஒரு மகனாக தவம் இருந்து பிறந்தமவே இருக்கா அப்பா அம்மாட்ட போய் விசாரிச்சு கேளுங்கள் என்று இருந்தாரும் ஜனத்தாரோ சொன்ன மந்திரி தலையாரியோ ஜமீனாக்கர் வீடு காதலுக்கு வருவார்களா வந்ததை சொல்லுவாரா ஐயாவே நாக்கர் ஐயாயோ கமவன் ஒருவனத்தான் தேடி வந்த மந்திரியும் ஐயப்பர் வாதலுக்கு காவலுக்கு ஆளு வேணோ களஞ்சியம் காவலுக்கு கட்டுடனே காக்கணும் அவங்க மாட சுவாமி காவலுக்கு அழக வந்தோம் மந்திரிகள் சொன்ன போதே தாயாரும் தகப்பனுமா சொல்லுவா என் உயிரை கேளுங்கய்யா, எங்க உயிரை கேளுங்கய்யா, உடனே நாங்க தாரோம் ஐயோ ஒருத்த ஒரு மகனைத்தான காவலுக்கு கேளாதங்கோ மந்திரி பிரதானிகள் அழகான நாயக்கருடைய மகனை பார்க்க வேண்டும் என்று அரவணைக்குள்ள பார்க்கார். அச்சில வார்த்தை மாதிரி சூரியன் அழகு எப்படி இருக்குமோ அதுல இருந்து 9 பிரகாசமா அழகு கூடி அமைச்சம் கூடி இருக்கார். அந்த அழக மாடசாமியின் நாயக்கருடைய அழக பார்த்ததும் அவங்களே மெய் மறந்துருவாங்க. யாரு மந்திரி பிரதானி சேனா சைனியா தண்டர் தலையாரிகள்லாம் நின்னு மெய் மறக்காங்க. இப்பேற்பட்ட அழகன்னு இந்த உலகத்துல பாக்கலியா அப்போ உங்க மகனை தான் களஞ்சிய காவலுக்கு போடணும் அப்படின்னு மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னாரு. உடனே நாக்கரும் நாச்சியாலும் என்ன அதெல்லாம் என் மகனை நாங்க காவலுக்கு விட மாட்டோம். ஆமா இன்னைக்கு களஞ்சிய காவலு நாளை பொணத்துக்கு காவலா வைக்க போறீங்களோ இன்னைக்கு களஞ்சியம் காவல்னு சொல்லி என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு நாளை பணத்துக்கு தானே காவல் கோப்பியா நாளை ஒருத்தன் சேர்த்தா அவனுக்கும் காவலா என் புள்ள இருக்கவா அவன் எந்த பதவிக்கு போனாலும் காவல் பதவி வேண்டாம், என் மகனுக்கு வேண்டாம், காவல் பதவியே கொடுக்கவும் வேண்டாம். அப்பேற்பட்ட மகனா ஆயக்கலை 64 கலைகளையும் படிக்க வச்சுட்டு ராமுழிச்சு பகமுழிச்சு காவல் காத்து அவன் எங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போறவா. அதனால எங்க உயிரை கேளுங்க, என் ஒரு மகனை கேளாதங்க. இப்படி எங்க நம்ம மாடசாமி நாக்கிறோம் அந்த மல்லையம்மாளும் வந்த மந்திரி பிரதானி இடத்துல தக்கபடி பதில சொல்லவும் மந்திரி பிரதானிகள்லாம் திரும்பி வாராங்க. எங்க வாராங்க? அம்மையப்பர் வாசல்ல இருக்காரே தலைமகாத்த தர்மகர்த்தா வடமலையா பிள்ளை அவர் இடத்துக்கு வந்தாங்க. ராஜாவே ராஜமன்னா
வம்முதத்தில் அழகான வீரனைத்தான் வீரனைத்தான் கண்ணால கண்டோம் ஐயோ கண்டோம் ஐயோ அவனை நீங்க அழைத்திடணும் அழைச்சிடணும் அம்மையப்பர் களஞ்சியத்தை 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 கட்டும் காக்க வேணும் காக்க வேணும் களஞ்சியங்கள் காவலுக்காக நெல்லையப்பர் டவுன் எல்லாம் தேடி கடைசி நேரத்துல போனோம் மஞ்சனாக்கம்பேட்டி ஊருக்கு. அங்க ஒரு சிறப்பான திறமை உள்ளவர் ஒரே மகன் திருமணா இருக்கும். அவனை நாங்க காவலுக்கு கூப்பிட்டோம். அவ அப்பாவும் அம்மாவும் அதெல்லாம் காவலுக்கு விட மாட்டோம். என் புள்ள படிச்ச பிள்ளைக்கு பெரிய பெரிய பதவி கிடைக்கும் போது இது ராமலட்சு பாமலட்சு காவல் காக்க கூடாது. அதனால நாளை எவனும் களவாண்டுட்டு போவான். என் புள்ள காவல் காத்தவனா களஞ்சியம் களவாண்டாம்னு வரும்ல. அதனால அவங்க ரெண்டு பேரும் விடதுக்கு சம்மதம் இல்ல, மனம் இல்லாம இருக்காங்க. ஆனா அழகான வீரன், அழகான திறமை உள்ளவன் அவன் தான் இந்த நெல்லையப்பர் டவுனுக்கும் அம்மையப்பர் களஞ்சியத்துக்கும் காவலுக்கு கட்டும் இருப்பான். சரியான ஆள் அவர் தான் அப்படின்னு மந்திரியும் பிரதானியும் எங்க ஐயா உடம்புல உள்ள விட்டார். போதம ஊத்திட்டார். சரி, அப்படி போதம புத்திமதியை சொல்லவும் உடனே பார்த்தார் எங்க ஐயா உடம்புல பிள்ளை அப்படி ஒரு அழகான ஒரு கட்டுங்காவலுமா இருக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவம்னா வாங்கப்பா குதிரையை எடுங்கப்பா, எடுங்க போகலாம், குதிரையை அவுத்துட்டு வாங்கப்பா, வாங்க ஒரு வண்ண கொடை பிடிச்சுக்கோங்கப்பா, வாங்க என்று வடமலையா பிள்ளை கூப்பிட்டார். உடனே மந்திரி பிரதானி தண்டன் தலையாரி எல்லாம் அந்த குதிரையிலே அலங்காரம் பண்ணி குதிரையிலே ராஜா மடமலையா பிள்ளாமர மந்திரியும் பிரதானியும் தண்டர் தலையாரியும் பெண்ணும் பெண்ணுமாக நெல்லையப்பர் வாசல் விட்டு டவனை விட்டு இருக்கார் மகனுக்கு பாதுகாப்பாக இருக்கார்கள் ரெண்டு பேரும். இந்த குதிரை மேல் வரக்கூடிய வடமலையா பிள்ளை ஐயோ ஆக்கர் வீடு வீட்டிலே இறங்கி அப்பா அழகான வீரனை இங்கு காட்டுங்கள் என்று ஐயா ஆத்தாட்ட கேட்ட போது ஆமா மறுத்து பேச முடியாம மனம் பதறதாக பதறி நிக்காக வந்த தலையாரி பிரதானிகிட்ட பதில் சொன்னோம். கோயில் பொறுப்பிலே இருக்கும் பெரிய அதிகாரி இல்லவா வந்திருக்காரு. அதுவும் கோயில் பொறுப்பிலையும் தர்மகாரத்தா வந்திருக்காரு. அதுவும் கோயில் குலத்துக்கு பிள்ளைமாறு வந்திருக்காவல. வடமலையா பிள்ளை வந்ததுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல என்று திக்கிட்டு திமிர் பிடித்திருந்தாங்க. இருந்தார்கள் மௌனமா இருக்கு. இருவரையும் கூப்பிட்டு வடமலையா பிள்ளை அவன் மகனை எங்கே அம்மா அழக பார்க்க போறே அழகாக இருந்தா மின்னா அவனை அழைத்து போக வந்தோ அழகு ஒண்ணு இல்லையா அரசு பட்டம் தேவையே இல்ல காவல் பட்டம் வேண்டாம் இப்படி வடமலையா பிள்ளை தந்த போதும் ஆமோ அந்த மகனாகிய ஒரு மகனே அரமனைக்குள்ளே இருந்தவன அப்பா அம்மா அடே மகனே மாடசாமி அப்பா கோயில் தலைமை தர்மகர்த்தா வடமலையா பிள்ளை வந்திருக்காரப்பா வந்து பாருப்பா ஐயா
பார்த்து அழைத்ததான் அழகுமவன் அம்மையா அரமனை விட்டு தலைவாழ முன்ன வருகின்றார் அழக பார்த்த வடமலை பிள்ளையை தெவச்சு நிக்காரு நிக்காரு அப்ப இப்பேற்பட்டவன் தான் களஞ்சிய காவல் காக்க முடியும் முடியும் இவன் கள்ள இல்லாதவன் கவனம் இல்லாதவன் ஆமா பஞ்சகம் சூது நினையாதவன் இவன் நீதி உள்ள அழகனாக தெரியுது என்று அப்பேற்பட்ட அழகன் அந்த மாடசாமியை கண்ட போது ஐயோ அவ அம்மையப்பரிடத்திலே கோப்பிட்டு வடமலையா பிள்ளை அம்மா ஐயாவே தாய அம்மா அத உங்கமாவ மாடசாமி அம்மையப்பர் கோயிலுக்கு காவலுக்கு இந்த மாவன் வந்தாமின்னா கட்டும் கொலையாது கருவேல அழியாது சொல்லமவன் காவலில பறக்காது குருவில் அந்தாது மகனே வந்து களஞ்சிய காவல் காத்தாக வேணும் ஆமா அப்படி நீ விடலையான ஐயோ அம்மையப்பர் வாசலுக்கு திருநெல்வேலி ஜில்லாவிலே வாழுகிற ஆமா வாழுகிற மக்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு நாள் காவல் காக்கணும் அவன் ஐயா வடமலை அவ்வளவு சட்டம் சொல்லாரு அப்படி உன் மகன் எங்க காவலுக்கு விடலன்னா ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆம்பளை ஆளு காவலுக்கு போகணும் அப்படியே காவலுக்கு போனா அவன் கை சும்மா இருக்குமா இருக்காதுல்ல காவலு காத்தாப்புல ஆச்சு வேலைக்கு தக்கன சம்பளத்துக்கு அள்ளிட்டு வந்தாப்புல ஆச்சு அழிட்டு வந்துடலாமல இப்படி ஒருவருக்கு ஒருவன் ஆசைப்படுவான் அழகு பண்ணுவான் ஆமா அதனாலே மாடசாமி நாக்கிற மல்லையம்மாள உன்னோட மகனும் தானே காவலுக்கு கட்டிக்காரன் காவல் பணி செய்ய வேண்டும் காவல் பணி செய்தானா கடவுள் அருள் உனக்கு உண்டு பாதுகாப்பா இருந்தானா அருள் உண்டு மகனை விட்டீங்கன்னா பகவான் அருள் கிடைக்கும் எப்ப காந்தி மேதி அருள் கொடுப்பா என்று வடமலையா பிள்ளை அந்த ஒரு மகனை கூப்பிடுதார் அம்மா உடனே ஒரு மகனை கூப்பிட்டதும் எங்க மாடசாமி நாயக்கர் மல்லையம்மாளும் அம்மா ஐயாவே ராஜாதி ராஜமன்னா மன்னா பிள்ளை இல்ல காலத்து நான் இருந்தோம் இல்ல காலத்து மாதாவோட கோயிலுக்கு மாதாந்தோ நடந்தோ ஐயோ மாதாவோட மனமேல எங்கே மணி குழந்தை தந்தாரே அந்த கடவுளோட கோயிலுக்கு அந்த கை குழந்தை இல்லாமல் கால் நடக்க நடந்த மையோ கடவுளோட மனமிறங்கி கண்ணி மகனை தந்தாரே வச்சிருந்து விளக்கரு மகனை நாங்க பெற்றெடுத்து வளர்த்துவாரோ அதனால மகரா உயிருக்கு தாராயோ ஒரு மகனத்தான தரமா காவலுக்கு வரமாட்டான் பதவி வேலை பார்க்க மாட்டான் இப்படி மாடசாமி நாக்கிற மல்லையம்மாளும் சொல்லவா ஆமையோ அப்ப வடமலையா பிள்ளை சொல்லுதாரு ஏன் சொத்து இல்ல கிடையாது ஏன் பொருள் இல்ல கிடையாதம்மா என் களஞ்சியம் தங்கம் கிடையாதப்பா இது அம்மையப்பர் முதலுதான் அம்மையப்பர் முதலையும் கட்டி கொலையாமல் அது கட்டு காவல் செய்தானா எல்லையப்பரும் காந்திமதி அவனை
மகனுக்கு பலம் கொடுப்பார் கொடுப்பாரே நீண்ட ஆயுளை கொடுப்பார் என்று மயக்குதார வடமலையா பிள்ளை. ஆமோ அப்ப மாடசாமி நாயக்கரும் மல்லையம்மாளும் ஆகார் தெய்வத்து மேல எல்லாம் பழிய போடுதாரு. தெய்வத்து மேல பழி போடுறதுனால நம்ம மறுத்து பேச முடியாதுல்ல ஐயா. அதனால் தெய்வ தொண்டு சிறப்பு தொண்டு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார். ஆமோ ஐயா மகராஜா என் மகனை காவலுக்கு விடுத ஐயா. நாள ஒரு காலத்தில் இன்னலோ இடைஞ்சலோ வந்தா ஒரு அமடோ அழிவோ வந்தா என் பிள்ளை இழந்தா நாங்க உயிர் வச்சு வாழ முடியாது சுவாமி. ஐயோ எங்க பிள்ளை இழந்தவனா நாங்க உலகத்திலே வாழ்ந்ததுல புண்ணியம் இல்ல சுவாமி என்று வடமலையா பிள்ளைக்கு முன்னால நின்று மாடசாமி நாயக்கரும் மல்லையம்மாளும் சொல்லுதார்கள். கரம் எடுத்து கும்பிட்டு என் பிள்ளைய தரமாட்டோம்கார். ஆமா வடமலையா பிள்ளை சொல்லதான் நீ 1000 சொன்னாலும் கேட்க மாட்டாரே. அந்த அம்மையப்பர் கோயிலுக்கு எனக்கு வேண்டாம். அம்மையப்பர் கோயிலுக்கு அருமை மகன் தான் வேணும்.